ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இப்போ வந்து கிராமத்து மட்டன் குழம்பு தான் சேர்ப்பேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 3/4 kg வந்து மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கழுவி அலம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து வரமிளகா ஒரு 7-8 வரமிளகா, கொஞ்சம் தனியா, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம். இது வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த காம்பெலாம் வந்து கிள்ளிடுங்க. வந்து 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு தக்காளி, அதுக்கப்புறமா வந்து ஓல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து அரை முடி தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான ஆயில், சால்ட்டு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மிளகாய் பொடி வேணால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதே நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து முந்திரியும் கசகசாவும் வேணா வச்சுக்கோங்க இந்த தேங்காய் அரைக்கும் போது. வந்து பாதி வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதோடு சேர்த்து நம்ம சின்ன வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து எல்லாமே கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வானலியில் இதெல்லாம் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே வந்து வறுத்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. தனியா, மிளகு, சீரகம், கொஞ்சம் வரமிளகாய். நம்ம வந்து காரத்துக்கு இதே போதும்னா கூட விட்டுடலாம். கொஞ்சம் மிளகாய் அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். சேர்த்துக்கலாம். நம்ம வந்து அப்படியே குக்கரில் தாளிக்க போகிறோம். கிராமத்தில் வந்து பாட்டில் செய்வாங்க. அதுதான் சீக்கிரம் வேகாது. நம்ம குக்கர்லனா வேக வச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் பட்டை, கிராம்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஓல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாதி வெங்காயம். மட்டன் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 kg மட்டன் எடுத்துருக்கேன். மஞ்சள் பொடி, கொஞ்சமாக இதுக்கு சால்ட்டு, பேஸ்ட்டு நல்லா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பொறுவாக தான் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விடுங்க. பச்சமே மிளகு, சீரகம் அதை சேர்த்துருவோம். மிக்சியில் அலம்பி இதை சேர்த்துக்கலாம். ஏன்னா அது கிரேவி தான். குழம்பு மிளகாய் அப்படி சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் தான். சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து வெந்த பிறகு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். வேகட்டும். ஆக்சுவலாக அது குருமா மாதிரி தான் இருக்கும். விட்டு ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டோம்னா ஒரு 8 விசில்ஸ் வரும். இல்லைனா வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் வரும். அதோட ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கோங்க. கசகசா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. குக்கரை திறந்துடலாம். சூப்பராக வெந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து தேங்காய் விழுத சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஆயில் விட்டு தாளிச்சிடுவோம். வானலியில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சோம்பு வேணால் கூட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரைஸுக்கு, இட்லி, தோசை சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இட்லி, தோசை, ரைஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிராமத்து மட்டன் குழம்பு சூப்பராக டேஸ்டியாக இருக்கும்.
சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரைஸுக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். தட்டில் வச்சோன்னா நல்லா தெரிஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாருங்கள்.